ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஓரியோ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து டார்க் ஃபேண்டசிலேருந்து ஓரியோ வந்து பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அந்த ஓரியோ பிஸ்கெட் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நான் வந்து மில்க் மேட் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து நெய் அல்லது ஆயில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் அந்த பேட்டர் வந்து உள்ளே ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இதுலேயே பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட் உள்ளே வச்சிங்கன்னா சாக்லேட் டாவா கேக்காகவும் வரும். நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இட்லி குண்டால தான் நான் வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஓவன் அல்லது வந்து குக்கர் எடுத்துக்கலாம். நான் இட்லி குண்டாலேயே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி கவுத்தி நம்ம வந்து தட்டினோம்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்துடும். இப்போ நான் வந்து கேக் ரொம்ப ஸ்பான்ச்சாக இருக்குது, தொட்டு பார்த்தாலே தெரியும். இனி நம்ம வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாகணும். அதனால் நான் வந்து இனி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். மில்க் மேட் வந்து நான் வந்து ஸ்பூனில் வந்து 3 to 5 ஸ்பூன்ஸ் நான் வந்து ஊற்றிக்கிறேன். நம்மளோட கேக் எவ்வளோ இருக்குதுங்கிறத பொறுத்து நான் வந்து ஸ்பூனில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஹர்ஷீஸ் சிரப் வந்து எடுத்து நான் வந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி டாட் வச்சு எழுதி விட்டுக்கிறேன். இப்படியே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து செரி ஃப்ரூட்டு இல்லை விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த கேக் எப்படி இருக்குதுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.